அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாகட்டும். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்திற்காக தன் தங்கையே எரித்து கொன்ற ஒரு உண்மை சாட்சியை இப்பொழுது நாம் பார்க்கலாம். இந்த சம்பவம் நடந்தது சவுதி அரேபியாவில். சவுதி அரேபியா கிழக்கு பிரதேசம். புரைதவை சேர்ந்த முகமதியர் ஒருவர் தன் சொந்த தங்கை ஃபாத்திமா அல் முதேரியை சில நாட்களாகவே சந்தேகப்பட்டு வந்தார். ஃபாத்திமா அல் முதேரி அவர்கள் அடிக்கடி கடவுளை பற்றி தன் குடும்பத்தாருடன் கருத்தை பகிர்ந்துள்ளார். இதனால் ஃபாத்திமாவின் சகோதரர் இவருடைய கணினி மற்றும் புத்தகங்களை தோண்ட ஆரம்பித்தார். அப்போது அவருக்கு சில பரிசுத்த வேதாகமத்தின் வசனங்களும் இயேசு கிறிஸ்துவை பற்றின காரியங்களும் மற்றும் ஃபாத்திமா அல் முதேரியின் கணினியில் ஒரு சிலுவையும் இருந்துள்ளது. இதை பற்றி ஃபாத்திமாவிடம் விசாரித்தார். கடும் கோபம் வந்தது. ஃபாத்திமாவை ஒரு அறையில் அடைத்துவிட்டு வெளியே சென்று விட்டார். தனக்கு ஏதோ நிகழப் போகிறது என்று புரிந்து கொண்ட ஃபாத்திமா கணினியை எடுத்து தன் கடைசி கடிதத்தையும் கவிதையையும் தேவனுக்கென்று எழுத ஆரம்பித்தார். அக்கடிதத்தில் தனக்கும் குடும்பத்தாருக்கும் கருத்து மோதல் ஏற்பட்டது. நான் மிகுந்த நெருக்கத்தில் இருக்கிறேன், மாறிவிடு, இல்லை என்றால் குற்றவாளியாவா என்று சகோதரர் மிரட்டுகிறார் என்றும் என் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுவிட்டன என்றும் நான் கூறினேன். பிறகு எனக்கு தெரியாமல் என் சகோதரர் கணினியை பார்த்து நான் கிறிஸ்தவ மதத்திற்கு மாறினதை கண்டுபிடித்து விட்டார். 4 மணி நேரம் இந்த அறையில் அடைபட்டு கிடப்பது எனக்கு பயத்தை ஏற்படுத்தினாலும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அவர் என் வெளிச்சமும் ரட்சிப்புமானவர். யாருக்கு அஞ்சுவேன்? இது கடைசியாக ஃபாத்திமா எழுதின கடிதம். இவர் எழுதின கவிதையிலிருந்து சில வரிகள். ஓ முகமதியர்களே, தேவன் உங்களை வழிநடத்தட்டும். மற்றவர்களை நேசிக்க உங்கள் இருதயத்தில் போதிப்பாராக. நாங்கள் சிலுவையை வணங்கவில்லை, இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறோம். முகமதியின் வழியில் நாங்கள் இல்லை, உண்மையான மேசியா இயேசு கிறிஸ்துவை வணங்குகிறோம். எங்களை வாழவிடுங்கள். என் கண்ணீர் என் தாடையை தடவி பார்க்கிறது. இதயம் சோகத்தில் உள்ளது. கிறிஸ்தவர்கள் மேல் இவ்வளவு மூர்க்கம் கொள்கிறீர்களே. மேசியாவின் வார்த்தை, நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். எங்களோடு மரித்து கல்லறையில் நீங்கள் அடக்கம் பண்ணப்பட போவதில்லை. உங்கள் பட்டயத்தை பற்றி கவலை இல்லை. நான் பயப்படவில்லை. தேவனால் மரணத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த சோகமான வாழ்க்கைக்காக என் கண்களில் கண்ணீர் வருகிறது. வரலாறுகளும் சாட்சிகளும் நாங்கள் கிறிஸ்தவர்கள் மேசியாவின் வழியில் நடப்பவர்கள் என்று சாட்சி கூறும். என்னுடைய கடைசி வார்த்தை, இந்த உலகத்தில் உள்ள மேசியாவான இயேசுவிடம் ஜெபிக்கிறேன். வெளிச்சத்தின் பாதையில் நடத்துபவர், எங்கள் எண்ணங்களை மாற்றியவர், சதியாக நீதியை நிலைநிறுத்துபவர், முகமதியர்கள் மத்தியில் அன்பை பகிர்ந்து கொள்வார். இதுதான் இவர் எழுதின கடைசி கவிதை. 4 மணி நேரம் கழித்து வந்து இவர் சகோதரர் உயிரோடு ஃபாத்திமாவை எரித்தார். அவர் நாக்கை வெட்டினார், கொலை செய்தார். அன்பு நண்பர்களே, இது ஒரு பகுதியில் நடந்த ஒரு சம்பவம் தான். தன்னுடைய வாழ்க்கை முடிவது தெரிந்தாலும் தைரியமாக ஒரு அரேபிய இணையதளம் மூலம் இயேசுவை உலகத்திற்கு அறிவித்துவிட்டு மரித்து போனார். இவர் சார்ந்துள்ள அல் முதேரி இனத்திற்காக ஜெபிப்போமா? இவரை போல் பல ரகசிய கிறிஸ்தவர்கள், ஊழியர்கள், போதகர்கள் உள்ளனர். இவர்களை நீங்கள் நேரில் சந்திக்க முடியாது, ஆனால் ஜெபிக்க முடியும். ஃபாத்திமா அல் முதேரி, உம்மை பரலோகத்தில் நிச்சயம் சந்திப்போம். இப்படிப்பட்ட அற்புதமான சாட்சிகள் தேவனுக்கென்று அநேகர் தன் உயிரை இழந்திருக்கிறார்கள். தன் உயிரையே கொடுக்கும் அளவிற்கு இயேசுவிடம் என்ன இருக்கிறது? காரணம் ஒன்றுதான். அவரே அவருடைய ஜீவனை நமக்காக கொடுத்து நம்மை பிள்ளையாய் மாற்றிருக்கிறார். நம் பாவத்தை மன்னித்திருக்கிறார். அதனால்தான் இயேசுவை நாங்கள் இன்னும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் இனிய நாளாகட்டும்.